எதிராளியை நிக்க விட கூடாது. ஏன் பழக்கமே எதிராளி என் பக்கத்துல நிக்க கூடாது. விரட்டிரணும். அப்ப எனக்கு நீங்க தான் சுவாமி எதிரி. எதிராளியோட யாரு? நீங்க தான் எதிரி. அப்படிமா என்ன எதிரியா ஏத்து சந்தோஷம். துரோகியா ஏத்த கூடாது. முதல்ல எதிரியா ஏத்து யாரா இருந்தாலும் எதிரினா நேர்ல தான் குத்துவேன். கண்டிப்பா துரோகி தான் பின்னால குத்துவேன். நீ எதிரின்னு சொல்ல மாத்தியா அந்த வழியில பாராட்டு. இப்போ என்ன எதிரிங்கறிய ஏன் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாஷி வைக்கிறோம்? இங்க பாருங்க. என்ன நீங்க கேட்டிங்கல்ல இதெல்லாம் கேட்க பாருங்க. முதல்ல பேசுறத கேட்டுட்டு பேசுங்க. பேச்ச விட்டு பழகுங்க. பேசுறத கேட்டுட்டு பேசுங்க. சும்மா கத்திட்டு இருக்க கூடாது. என்ன நீ பேசு. அதுக்காக சவுண்ட் இங்க இருங்க. எல்லாரும் பொம்பளை பிள்ளைய பத்திருக்காங்க. எல்லாம் பெண்கள் தான். எல்லாம் சகோதரிகள் தான். எங்க ஆத்தா தான் எல்லாம் உட்கார்ந்திருக்காங்க. இங்க இருங்க. சும்மா பேசுற இந்த மாதிரி சண்டியர் யாருமே பண்ணலாமா? யாருமே இந்த மாதிரி சண்டியர் பண்ணலாமா? இதே முத மேடையில பார்த்துட்டு சாப்பிட்டியா இல்லையாமா? உங்க வீட்ல உனக்கு சோறு போடலையா அப்படினு கேட்டாங்க. இப்ப சத்தமா பேசுங்க. ஏன் சத்தம்? நான் மட்டும் தான் சத்தம் போடுறேன். என்னது நீங்க போடுறது? நான் மட்டும் தான் சத்தம் போடுறேன். இங்க பாருங்க வந்திருக்கிறது எங்க இடத்துக்கு நாங்க வைக்கிறதா சட்டம். என்ன என்ன கை தட்டுவலாம் முன்னால வருங்க. தயவு செய்து எனக்கா கை தட்ட வர முன்னால வாங்க. உங்களுக்கு தட்டல யாரும். பாப்பா நீ எந்திரச்சு போயிருப்பா. வீட்டுக்கு போப்பா. வீட்ல வேலை இருக்கா? சாமி உங்களுக்கு யாருமே கை தட்டல. அந்த பாபா பேசினக்கிட்ட நீங்க என்னமோ பேசி தகத்துக்கிட்ட மாதிரி. என்னது தகத்துக்கிட்ட மாதிரி? அப்படி நினைக்காத. ஏன் 12 ஏன் 13 ஆண்டு சொல்லலாம்ல? ஏன் 12? இப்ப நான் கேட்டில்ல கை தட்டு. நான் கேட்டி நீங்களா தான் தட்டணும். அது என்ன காரணம்னா சுவாமி இப்ப வந்து கோவில் கலசத்துல வந்து சக்தி இருக்கும். குல தெய்வத்தோட சக்தி இருக்கும். அதற்கு முன்னாடி முதல் 3 வருடம் வந்து எங்க இருக்கு? கருவறையில இருக்கும். சரி. அது 3 வருடமா? இரண்டாவது 3 வருடம் பள்ளிப்படத்துல இருக்கும். 3வது 3 வருடம் கொடிமரத்துல இருக்கும். 9 4வது 3 வருடம் தான் கோவில் கலசத்துல இருக்கும். அப்ப கும்பாபிஷேகம் வச்சிட்டோம்னா அந்த தெய்வத்தோட சக்தி இங்கே தங்கிரும். இல்லனா மேல போய்டும். அதனால தான் 12 வருடங்களுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் வைக்கறாங்க. வேற என்ன கேக்குறீங்க? என்ன ஒரு சிறப்பியா? சரி கும்பாபிஷேகம் வைக்கறான். ஆமா. கும்பாபிஷேகம் முடிஞ்சு என்ன வைக்கறான்? மண்டலாபிஷேகம் வைப்பாங்க. எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை மண்டலாபிஷேகம்? 48 நாட்களுக்கு. ஏன் 45 43 47 49 50 60 ஓட வைக்கலாமே? ஏன் 48 ன்னா? இங்க இருக்கறவங்க அறிவாளியா இருக்காங்க சுவாமி. அவங்க எல்லாம் அறிவாளியா? நீ அறிவாளியா? அவங்க எல்லாம் அறிவாளிதான். அதனால தான் கை தட்டா. நீ அறிவாளியா இருக்கவங்க இந்த இடத்துல என்ன உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். புரியுதா? 100 அறிவாளியோட ஒரு முட்டாள் சேர்ந்தா ஒரு அறிவாளி ஆகலாம். 100 முட்டாளோட ஒரு அறிவாளி சேர்ந்தா ஒரு முட்டாள் ஆகலாம். அது மாதிரி எல்லாமே இருக்கிற ஊராமே அறிவாளி. நான் எனக்கு அறிவில்லாம இருக்கேன். அவங்க எல்லாம் அறிவாளி. நீ அறிவாளியா? ஏன் என்ன பண்ணா நீங்க அறிவாளி நம்புவீங்க? சொல்லு. ஏன் 44 45 47 49 50 60 ஏன் வைக்கல 48? இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து பூமியில பிறக்குறாங்கன்னா 9 கிரகம் இருக்குல்ல. 9 கிரகத்துல என்னைய பிடிச்ச கிரகம் இன்னைக்கு வந்து 9 கிரகம். என்ன சாமி இவ்ளோ கோபப்படுறீங்க? திட்டேன கோச்சுக்காதீங்க. நல்லா கேளுங்க. அம்மா சொல்லுது 9 கிரகம் இருக்குல்ல. 9 கிரகத்துல என்னைய பிடிச்ச கிரகம் இந்த அம்மா சொல்லுது. இப்படி வந்து இன்னைக்கு பிடிச்ச கிரகம் இன்னைக்கு வந்து அப்படினா என்னைய பிடிச்ச கிரகம் இன்னைக்கு வந்துனா என்ன அர்த்தம்? ஒரு பொம்பளை பிள்ளை பேச சொல்லல சாமி. நீங்க ஏன் இப்படி கோவப்படுறீங்க? சாமி உங்களை பிடிச்ச கிரகம் சொல்லிருந்தா தான் நீங்க கோவப்படணும். என்னைய பிடிச்ச கிரகம் தான் சொல்லிருக்கு. ஆமா சொல்லு. கிரகங்களா 9 கிரகத்துல ஒரு கிரகத்துல பிறப்பாங்க. சரி. அதே 12 ராசில ஒரு ராசில பிறப்பாங்க. 27 நட்சத்திரத்துல ஒரு நட்சத்திரத்துல பிறப்பாங்க. இது மூன்றையும் கூட்டினா 48 நாட்கள் சுவாமி. சரி. 9 கிரகம் 27 நட்சத்திரம் 12 ராசி அப்படித்தானே சொன்னேன். ஆமா. அந்த 9 கிரகம் என்னென்ன கிரகம் சொன்னியா? சொல்லு. கிரகம் கிரகத்தை சொல்லு. ஏன் சாமி நீ என்ன சொல்றீங்க? 9 கிரகம்னு சொல்றேன். எனக்கு தெரியுது இல்ல? சொல்லு. 12 ராசின்னு சொல்றல? சொல்லு. தெரியுது இல்ல? 27 நட்சத்திரம் சொல்றது இல்ல? அப்ப எனக்கு தெரியாத நீங்க சொல்லுங்க. அதுல என்னென்ன கிரகம்னு சொல்லு. 9 கிரகம் என்னென்ன கிரகம்? ஏன் இவ்வளவு பேசுற? அது கூடவே தெரியாம வந்திருப்பேன். அது என்ன நகரம்னு அத மட்டும் சொல்லி. நீ எந்த சட்டம் போட கூடாது. எனக்கு சட்டம் போடணும் பிடிக்காது. சட்டம் போடணும் பிடிக்காது. அவருக்கு தெரியாம தானே கேக்குறாரு. எனக்கு சட்ட பொருளை பார்த்தாலே பிடிக்காது. என்ன பண்ண மண்டைய ஒட்டைக்கணும் தோணுது எனக்கு இப்ப. என்ன வம்பு எடுத்துக்கிட்டு எதுக்கியா வம்பு? நீங்க ஏற்கனவே பொடச்சிருக்குதால. ஐயா 9 கிரகம்னா என்ன? சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் சுக்கிரன் சனி ராகு கேது. சனிங்க மட்டும் சாமியை பார்க்க. சனி மட்டும் சாமியை இல்லல. சனிங்கும் போது மட்டும் சாமியை நறுக்குன்னு பார்த்து சனின்னு இல்லம்மா. ஓ பேச்சு தெரியல. ஓ வாய் இல்ல. செவ்வாய் புதன் வியாழன் சுக்கிரன் சனி ராகு கேது 9 கிரகங்கள் இருக்கு. 12 ராசி என்னென்ன? மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுஷ் மகரம் கும்பம் மீனம். 12 ராசி. ஆமா. 27 நட்சத்திரம் என்ன? ஆத்தா கை தட்டா. ஆத்தா கொஞ்ச நேரம் இருடா. இங்க பாருங்களே. பேசிட்டு கை தட்டா. ஆத்தா 27 நட்சத்திரம் என்னன்னு பாருங்க. 9 கிரகத்தையே சொல்லிட்டேன். 12 ராசியையுமே சொல்லிட்டேன். 27 தானே விடுங்க. வேற ஏதாவது கேளுங்க.
அப்படி சொல்லு. 9 கிரகம் கொஞ்சமா இருக்குமா? 12 ராசியும் கொஞ்சமா இருக்குமா? சரி 27 நட்சத்திரம் கொஞ்சம் கூட இருக்குமா? வேற கேட்க சொல்றியா? சரி போ பிழைச்சு போ. வேற நான் கேக்குறேன். ஏன்னா இருந்தா 4ன்னு சொன்னேனே. 4 யுகம் இருக்கு. என்ன யுகம்? கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், 4 யுகம் இருக்கு. அந்த 4 மட்டும் வேகமா சொல்லு. ஏன் என்ன உங்களுக்கு? 5 பஞ்சபூதம் இருக்கு. சொல்லு. நிலம், நீர், தீ, காற்று, வானம். வெக்கமா இல்ல இதெல்லாம் சொல்லுவ சீக்கிரம் 27 சொன்னா வெக்கமா. ஆமா. ஐம்புலன் என்னென்ன? மெய், வாய், கண், மூக்கு, செவி. மெய், வாய், கண், மூக்கு, செவி. அது மாதிரி பஞ்ச பாண்டவர்கள் யாராரு? தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். இதெல்லாம் சொல்லுவதே. 48 மண்டலாபிஷேகத்துக்கு 9 12 வந்துச்சு. 27 மொத்தமே 21 தான் வந்திருக்குது. எதுக்கு இப்ப நீங்க சிரிக்கிறீங்க? ஆனா 27 சொன்னோம்னா வேற கேளுங்கன்னு சொல்றேன். சரி விடு. அந்த 27 லட்சம் நான் சொல்றேன். அஸ்வினி பரணி. இருங்க. என்ன? நீங்க எதுக்கு சொல்றீங்க? நீ சொல்லலைனா நான் தான் சொல்றேன். 48 முழுமை வரல இல்ல. நீங்க ஒண்ணும் 48 முழுமை கேள்வி கேட்டீங்க. ஆமா. என்கிட்ட தான் கேள்வி கேட்டீங்க. உங்களுக்கு நான் கேள்வி பதில் தெரியலன்னு சொன்னனா? இல்லம்மா. இங்க பாருங்க. கேள்விக்கு பதில் தெரியல. ஏன் நீங்க என்கிட்ட உங்க நோக்கத்துக்கு கேள்வி கேக்கும்போது நாங்கள மிரட்ட கூடாதா? என்ன? நீங்க தானே என்கிட்ட தானே கேள்வி கேட்டீங்க. நீ சொல்லல நான் சொல்றேன். விடு. இருங்க. நான் உங்ககிட்ட நான் சொல்லல உங்ககிட்ட நான் சொன்னனா? இல்ல தெரியலன்னு உங்ககிட்ட நான் சொல்லனா? என்ன வெஞ்ச போற சொல்லு. என்ன வெஞ்ச போற சொல்லு. உங்களுக்கு என்ன? 27 நட்சத்திரம் தானே? கரெக்ட்டா சரியான எண்ணிக்கையா இருக்கணும் சுவாமி. சரியான எண்ணிக்கை தான். சரியான எண்ணிக்கை. அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் பூரம் உத்திரம் அஸ்தை சித்திரை சுவாதி விசாகம் மனுசம் கேட்டை மூலம் புராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி. இதுவரையும் கேட்டே இல்ல. இப்ப கோவில் வந்து கும்பாபிஷேகம் வச்சாச்சு மண்டலாபிஷேகம் வச்சாச்சு. இருமா இங்க பாருங்க. இருமா பொறுமைலாம் பேச கூடாது. என்கிட்ட நீங்க கேள்வி கேட்டீங்க நான் பதில் சொல்லல. சொல்லுமா இருமா. இருங்க நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டேன். என்ன? சொல்றத கேட்டு சொல்ல. ராட்சசி மாதிரி கத்தாம கேட்டு. அவர்தான் பெரிய மனுஷன் சொல்றாருல. சொல்றல நான் சொல்ற முழுசா கேட்டுட்டு கேளுமா. இல்லம்மா நீ அறிவாளி என்னன்னா ரொம்ப பொறுமை வேணும். அவர் கேட்ட விஷயத்துக்கு பூரா அருமையா பதில் சொன்னீங்க. அப்புறம் நான் என்ன சொல்ல அப்புறம் அவர் சொல்ல வர்றாரு என்னமோ கேட்க வர்றாரு. பெரிய மனுஷன் கேட்க வர்றாருல. ஆமா. நீங்க அவர் கேட்க நீ பதில் சொல்ல அவ்வளவு நல்லா இருக்கு. அப்படியா? அவங்களே வந்து சந்தோஷப்படுறாங்க. ஆனா நானும் கேட்பேன் திமுறா பேசக்கூடாது. அப்படி எல்லாம் பேசாதமா. நான் சொல்ற கேளுமா. நீ பாட்டுக்கு சின்ன பிள்ளை அப்படி எல்லாம் பேசாத. பெரியவங்க கேட்க சின்ன பிள்ளை பதில் சொல்ல அது அழகா இருக்கு. நீ பாட்டுக்கு சின்ன பிள்ளை தானமா நானும் கேட்பேன்னா நீ பாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு கேட்டு போட்டு அவருக்கு தெரியலன்னா எவ்வளவு அசிக்கம். அப்படி சொல்லுங்கப்பா. இத நான் யோசிக்கவே இல்லப்பா. என்ன சாமி? நான் தெரியாம கேக்குறேன். ஏன்டா இப்படி எனக்கு வினைக்க வர்றீங்க? துணைக்கு வர்றீங்கன்னு பார்த்தா வினைக்கு தாண்டா வர்றீங்க. என்னங்க சுவாமி? மகேந்திரா சொல்ல மாட்டியா? 4 போடு போடுப்பா எனக்காக அண்ணனுக்காக ஒரு போடு போடுப்பா. அவங்களே சொல்லி உட்கார வச்சிருக்காங்க. இங்க இருக்க கேட்டுக்கங்க. ஏப்பா எல்லா ஏஜென்ட் மகேந்திரன் நான் தான் உட்கார வச்சிருக்கேன். அப்படியா? என்னமா உனக்கு இப்ப பிரச்சனை? 27 நட்சத்திரம் 12 ராசி 27 12 39 30ஓட 9 கிரகம் சேர்த்தா 48. நல்லா பதில் சொன்னேன். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகத்துக்கு விளக்கம் சொன்னேன். 27 நட்சத்திரம் 12 ராசி 9 கிரகம் 48 சொல்லிட்டேன். அவ்வளவுதான். இப்போ உங்ககிட்ட நான் கேக்குறேன். இப்போ வந்து கோவில் கும்பாபிஷேகம் வச்சாச்சு மண்டலாபிஷேகம் முடிஞ்சிருச்சு. இப்போ கோவிலுக்கு போனா என்ன பண்ணுவாங்க? கோயிலுக்கு போனா சாமி கும்பிடுவாங்க. அர்ச்சகர் என்ன பண்ணுவாங்க? அர்ச்சகர் வந்து மந்திரம் சொல்லுவாரு, அர்ச்சனை பண்ணுவாரு. மந்திரம் சொல்லுவாங்கல்ல. எத்தனை மந்திரம் சாமி சொல்லுவாங்க? ஏமா இது என்னமா ஒரு 2-3 மந்திரத்தை சொல்லிட்டு இருந்தாமா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சுவாகா அப்படி முடிச்சிருவாங்க. என்னது? ஏமா இதுவரை தெரியாது மொத்தம் 108. என்னமா நீ பேசுற? 5-6 மந்திரம் சரியா தானே சொல்றாங்க. சுவாகான முடிச்சிட்டு போவாங்க. அவ்வளவுதான். சுவாகா எத்தனை மந்திரம் சுவாகான முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். இதோட முடிஞ்சிச்சு. அப்படிலாம் கிடையாது. எத்தனை மந்திரம் சொல்லுவாங்க? எத்தனை மந்திரம்? ஆமா. அவர்தான் 2-3 மந்திரம் சொல்லுவாங்க. சுவாகா திருநூறு கொடுத்து போய் சொல்லிடுவாங்க. மொத்தம் அவருக்கு தான் தெரியாம திரும்ப தடுமாறுறாரு. உனக்கெல்லாம் வேண்டாமா? சின்ன பிள்ளை தானமாவே எத்தனை மந்திரம் தம்பி சத்தியமா நீ பேசுற பேச்சுல நான் படிச்சதோட மறந்து போயிரும்டா. ஏன்டா இடையில ஊதுற? அம்மா மொத்தம் 108 மந்திரம் சொல்லுவாங்க. 108 மந்திரம் சொல்லுவாங்கல்ல. இது எவ்வளவு வேகமா சொல்றீங்க? ஏன் சாமி 108 மந்திரம் சொல்றாங்க? அப்பா புண்ணியவதி கேட்டாங்களாம். ஏமா 27 லட்சம் நான் ஏமா 48 மண்டலம் ஏமா 12 வருஷம்னு கேட்டில்ல. இதெல்லாம் கேட்டுவிட்டு ஏன் சாமி 108 மந்திரம் சொல்றாங்க? எவ்வளவு விவரம் பாரு. சாமியாரே நம்மள்ட்ட கேள்வி கேட்கிறாரே, நம்ம சாமியார்ட்ட கேள்வி வைப்போம். அப்படி நீ எவ்வளவு தெளிவா இருக்கணும் பாரு. ஏமா வர்ற நாரதருக்குலாம் கேள்வி மட்டும் தான் கேட்க தெரியுது, பதில் சொல்ல தெரியல. திரும்ப வள்ளி கேட்டா நீங்களும் அப்படி வந்திருப்பீங்களோ?
உங்களையும் நான் சோதனை பண்ணணும்ல. யாரு என்ன உண்மையான நாரதரா இல்ல நீங்களும் வேஷம் போட்டு வந்திருக்கீங்க? ஒரு வயசுக்கு ஏத்த மண்டக்கணம் இருக்கணும். உன் வயசுக்கு மண்டக்கணத்துக்கு சம்பந்தமே இல்ல. ஏன் சாமி இப்படி கோவப்படுறீங்க? நீங்க மட்டும் என்ன வேணா பேசலாம், கேள்வி கேட்கலாம். திரும்ப நான் ஒரு கேள்வி கேட்டுட்டா என்ன? முறைக்காதீங்க சாமி. வாயை கொஞ்சம் நேரம் பொத்திக்கிட்டு. தெரியலன்னு சொல்லுங்க. ஏலே பரவாயில்லையே. அந்தமா கேள்வி கேட்டுக்கு நான் பதில் சொல்லணும். அவ்வளவுதான். கேள்வி கேட்டா நான் பதில் சொல்லணும். அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இருமா. கொஞ்சம் இருமா. அவரே குழம்பி போய் நிக்கிறாரு. ஐயோ. நீ தான்டா என்ன இடையில டேய் வண்டியில ஒரு ரூட் காட்டினா அதுல ஓட்டறா. 15 வழி கேக்குது 15 வழி நீ சுத்தி நீங்க என்ன குழப்பறது? நான் கரெக்ட்டா தான் ஓட்டிட்டு வந்தேன். பாத்தீங்களா? ஐயா இப்போ எப்படி நீங்க குழம்பி நிக்கிறீங்களோ அப்படி தான் பாதைன்னு சொல்றீங்க. சரிமா. 48 மண்டலாபிஷேகம். ஆமா. அதோட ஒரு மனிதனுடைய கிரகங்கள், நட்சத்திரங்கள், ராசிகள் மனிதனுக்கு பொருத்தம். ஆனால் மனிதன் பிறந்தால் இந்த வருடத்தான் பிறந்தான் என்பதை நிர்ணயித்தால் தான் அந்த வருடம் என்பது இவனுக்கு இத்தனை வயதாகிறது என்பதை காட்டுகிறது. அப்ப பிறந்தாலே இந்த வருடத்தில் பிறந்தவன் என்பதற்காகத்தான். அப்ப வருஷம் மொத்தம் 60. 48வது மண்டலாபிஷேகம் சொன்னமே, 48ஐயும் 60ஐயும் சேர்த்தால் 60 48 108. இந்த 108 மந்திரங்களை நாம் மச்ச உச்சரித்து சொல்வதால மனிதனுக்கு தெய்வத்துக்கு ஒற்றுமை இருக்கு. போதுமாப்பா பதில்? எனக்கு தெரியும். இங்க பாருங்க அண்ணே வாங்கனே. சாமி சரி முடியா சாமி எனக்காக இதென்ன எங்க அண்ணனுக்கு சாமி இன்னும் அவங்க முடிக்கல. 60 வருஷம்னு சொல்றது கடினம் இல்ல சுவாமி. அது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். 27 நட்சத்திரம் கேட்டீங்களே, 12 ராசி கேட்டீங்களே, 9 கிரகத்தை கேட்டீங்களே, கிரகம் கேட்டீங்களா? டேய் நீ கொஞ்ச நேரம் பேசாம இருடா. பேசாம இருக்க எவ்வளோட சம்பளம் கேட்குற? தர்றேன்டா. அப்பா மகேந்திரா சம்பளத்தை மாப்பிள்ள எடுத்துக்கிட்டு மாப்பிள்ள. ஐயா நீ பேசாம இருக்க சம்பளம் என்ன? சரி 60 வருஷம் என்னென்னு என்று கேட்குறியா? ஆமா தெரியும், உண்மையாவே தெரியும். நாரதரா கட்ட பிடிச்ச எனக்கு 60 வருடங்கள் தெரியாதா? தெரியும்ல. 60 வருடங்கள் யாரு? என்னுடைய பிள்ளைகள். அப்படியே சுவாமி. 60 வருடமும் நான் பெண்ணாக மாறி தாளத்தோஸ் என்று சொல்லக்கூடிய அரசனுக்கு மனைவியா மாறி 60 குழந்தைகளை உலகிற்கு கொடுத்தவன். அந்த 60 குழந்தைகள் தான் இன்னைக்கு 60 வருடங்களாக திகழ்கிறது. நான் கேட்கிறேன், எத்தனை வருஷமா புள்ள பத்தி சாமி? என்னடா எத்தனை வருஷமா 60 பிள்ளைக்கிறீங்களே? ஐயா பறந்துருது. ஏய் அது இதெல்லாம் மாயையா, நீ போய் தொலை முதல்ல வாயத்தை பொத்து. 60 வருடங்களை 60 குழந்தைகளாக நினைத்த மாத்திரத்தில் கொடுக்கக்கூடிய வல்லமை எங்களை. அதான் 60 பிள்ளை. சரி 60 பிள்ளை நீ என்கிட்ட கேட்குற. சரிம்மா உனக்கு தெரியுமா தெரியாதா? பாருங்க, உங்ககிட்ட நான் கேள்வி கேட்டிருக்கேனா அதுக்குரிய பதில் எனக்கு தெரிஞ்சனால தான் உங்ககிட்ட நான் கேள்வியா கேட்கிறேன். உனக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியும். தெரியும்னா சொல்லு. என்னது தெரியும்னா நீ சொல்லு. எனக்கு தெரியும்ல. தெரியும். ஆனா அது யாருக்குரியதுன்னு சொன்னீங்க? உங்களுக்குரியது. உங்களுடைய குழந்தைன்னு சொன்னீங்க. எங்க 60 வருஷத்தை நீங்க சொல்லுங்க பாப்போம். அதுக்கு தான் சொல்றது வாயை பொத்திக்கிட்டு இருங்கறேன். இந்த பையன் கொம்பு சீவுறாங்கறதுக்காக நீ எதுவும் பேசக்கூடாது சரியா? 60 வருஷம் என் பிள்ளைன்னு தெரியுது. நீ கேள்வி கேட்டுட்ட, நான் பதில் சொல்றேன். உனக்கு தெரியுமான்னு கேட்குறேன். எனக்கு தெரியாம கேட்பேங்கிற. அப்ப தெரியும்னா சொல்லுங்கிறேன். திருப்பி என்ன சொல்றேன்? இருங்க உங்களுக்கு தெரியும். வெக்கமா இல்லையா உனக்கு? இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. என்ன பேசணும் பாருங்க. இருங்க ஒரு அளவுக்கு பொறுமையா போவேன். நீ என்ன ஒரு லோகத்துக்கு பேசுறீங்க? ஏமா அவர் பிள்ளை பெத்திருக்காரு, எனக்கு தெரியாதா? 60 பிள்ளையை பெத்திருக்காரு. பெத்தவருக்கு பேரு வச்சவருக்கு அவருக்கு பேரு தெரியாதா? அப்படின்னு அவருக்கு தெரியும்பா. நீ உட்கார்ந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும்னா? ஆமா எனக்கு தெரியும்ங்கறத நான் சொல்றேன். நீ என்ன நீ சொல்றது? நீ சொல்லி நான் சொல்லுங்க அவசியம் இருக்கா? நான் சொல்றேன். என்ன சொல்லுங்க? சத்தம் தவிர வைக்க வேண்டாம். என்ன? பிரபவ விபவ சிக்கில பிரமதுத பிரசுரபதி ஆங்கிரச ஸ்ரீமுக பவ யுவ தாதி ஈஸ்வர வகதானிய பிரமாதி விக்ரம விசு சித்ரபானு சுபானு தாரண பார்த்திப விய சர்வசித்த சர்வதாரி விரோதி விக்ருதி கர்ண நந்தன விஜய ஜெய மன்மத துன்முகி ஹே வில்லம்பி வில்லம்பி விகாரி சார்வர பிள்ளவ சுபகிருத சோபகிருத குரோதி விஸ்வாசு பரவ பிள்ளவங்க கீழக சௌமிய சாதாரண விரோதி கிருத பரதாபி பிரம்மாதிஷ ஆனந்த ராட்சச நல பிங்கள காலயுத்தி சித்தாதி ரௌத்ரி துன்மதி துந்துவி ருத்ரகாரி ரக்தாச்சி குரோதன அக்ஷய. என்ன சாமி நீங்க சொல்லலையா? சாமி சரிங்களா? ஏமா எனக்கு உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். தெரியும்னு சொன்னேன். திருப்பி என்னையே சொல்ல சொன்னேன். சரி நீ சொல்லிட்டியேன்னு நான் சொல்றேன். திரும்பி நான் சொல்லிக்கிட்டு இருக்கல, நீ குறுக்க வந்து சொல்றியா? என்ன நினைப்பாங்கன்னா, அந்த அம்மா நாரதட்ட கேட்டுச்சு இல்ல, அவருக்கு தெரியும் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இந்த பொண்ணு சொல்லணும்ல. இந்த பொண்ணுக்கு தெரியாது. தெரியாம தான் நாரதட்ட கேக்குறாங்க. நான் நினைச்சிட கூடாது. அதுக்காக தான் நானும் சொன்னேன் சுவாமி. எனக்கும் தெரியும்.
ஓஹோ வள்ளிக்கிட்ட நாரதர் கேட்டாரு, அந்த அம்மா சொல்லல, நாரதரே சொல்லிட்டாருன்னு அவங்க என்னைய பெருமையா பேசுறாவோ, உன்னைய தாழ்ந்து அந்த இடத்துல வந்து நாரதர் வந்து வள்ளியை தட்டி கொடுத்து கூட்டிட்டு போறாருப்பா. அப்படி அந்த பேர்லாம் எனக்கு தேவையே கிடையாது. சந்தோஷம். இப்ப கை தட்டுங்க. ரொம்ப நேரமா கை தட்டு. அத்தா நீ வேணா தயவு செய்து, நான் உன்னை பாரு, நான் அடையாளம் வச்சிருக்கேன், பயர் கூட பக்கத்துல வச்சிருக்கேன், மஞ்சள் சேலை கட்டியிருக்கேன். நீ வா, முதல்ல வீட்டுக்கு போறது வரல நான் பின்னாலே இங்க லொக்கேஷன் போட்டு வருவேன், பாத்துக்க தம்பி. இடம் என்ன வீடு எதுன்னு காட்டியா? நீ என்னென்ன சமைச்சு வச்சிருக்கிய அத்தனையும் சாப்பிட்டு தீத்துட்டு உனக்கு சாப்பாடு இல்லாம வரல, அப்புறம் பாத்துக்க. ஏமா நீ 60 வருஷம் முழுமையா படிச்சிருக்கியா? 60 வருஷம் முழுமையா படிச்சிருக்கியா இல்லையா? கேட்டபோது காது கொடுத்து கேட்டுட்டு இருந்தீங்களா இல்லையா? சொன்னேன், கேட்டேன். அப்ப படிக்காமயே நான் சொல்லிருப்பேன். 60 வருஷம் நீ படிச்சது உண்மைனா? உண்மைனா நான் 30 வருஷம் சொல்றேன், நீ 30 வருஷம் சொல்லு. சரிங்க சுவாமி. ஒரு சிலர் 50 40 45 எல்லாம் பேசிட்டு வந்தவங்களா இருக்காங்க. சரி. ஆனா ஒரு வருஷம் கூட மாறாம நீ சொல்லணும். அப்படியா? சொல்ல முடியுமா? முடியும் சுவாமி. நீ 30 நான் 30 கண்டிப்பா சொல்லணும். சொல்லுங்க. அது எப்படி? எப்படி? நீங்க முதல்ல 30 சொல்லுங்க. அந்த மாதிரி இல்லமா. அட சொல்லுமா, நீ சொல்லுமா. அவர் சொல்றது இந்தமா அவர் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையாமா? எப்படிப்பா? ஆளுக்கு 30 வருஷம் அப்படின்னு சொல்றாருல்ல. ஆமா. நீ உனக்கு எல்லாம் கடைசி வரைக்கும் தெரியுது, எனக்கு 30 பேர் தான் முதல்ல தெரியும், நான் சொல்லிக்கிறேன். அடுத்து நீ அதுக்கப்புறம் 30ல இருந்து 31ல இருந்து ஆரம்பிச்சுக்க அப்படின்னு அவர் விவரமா சொல்லாம சொல்றாரு. எனக்கு நீ ஒரு ஆள் போதும்டா, என்னை அசிங்கப்படுத்த ஆள் வேணாம்டா, உன்னை நேரம் அங்கேருந்து கூட்டிகிட்டு வரேன்டா. அப்படி இல்லம்மா, நீ ஒரு வருஷம் நான் ஒரு வருஷம். கார்ல ஏத்தி பிரபவ விபவ சிக்கில பிரமோத புரசொர்பதி ஆங்கிரச ஸ்ரீமுக பவ யுவ தாது ஈஸ்வர வெகதானிய பிரமாதி விக்ரம விசு சித்திரபானு சுபானு தாரண பார்த்திவ விய சர்வசித் சர்வதாரி விரோதி விக்ருதி கர நந்தன விஜய ஜெய மன்மத துன்முகி ஏவிளம்பி விகாரி சார்வரி பிளப சுபகுருது சோபகுருது விரோதி விஸ்வாவஸ் பரபவ பிளவங்க கீழக சௌமிய சாதாரண விரோதிகிருதி பரிதாபி பிரமாதிச ஆனந்த ராட்சச நல்ல பிங்கள காளயுக்தி சித்தாத்தி ரௌத்ரி துன்மதி துந்துபி ருத்தோர்காரி குரோதன லட்சண அச்சயன் சொல்லக்கூடிய 60. ஆமா பரவாயில்லை, நீ 60 படிச்சு வச்சிருக்கமா. நீங்க 60 படிச்சிருக்கீங்க பாரு. எனக்கு தெரியாம இருக்கு. சின்ன பிள்ளையா போய் 12 வயசுல கட்ட படிச்சதுல இருந்து இன்னைக்கு எவ்வளவு நான் சொல்லிருக்கேன். சரிங்க சுவாமி. என்ன சொல்ற நீ? உன்கிட்ட ஒரு சின்ன சந்தேகம் கேட்கவா? என்கிட்ட கேள்வி கேக்குறிய இல்ல? என்ன சந்தேகம்? உன்கிட்ட நான் கேள்விங்கற இடத்து கூட போல. இல்ல நீ கேள்வி கேக்குறவங்க நீ பெரிய ஆளா இருந்தற பாப்பா. நீ என்ன கேக்கணும் முதல்ல? ஏன் உன்கிட்ட கேள்வி இல்ல என்ன கேக்கணுங்கற? என்ன மிரட்டு, நீ வந்தல இருந்து நீ மிரட்டிக்கிட்டு இருக்க. அப்படியா? இந்த மிரட்டு வேலை என்கிட்ட வச்சுக்காத. அப்படியா? உனக்கு என்ன பிரச்சனை? அப்படிதான் மிரட்டுவே. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்களா? நான் நினைச்சா பேசி பாருங்க சுவாமி. இந்த சும்மா சொடக்கு போற நேரம் போதே தெரியுமா? என்ன பண்ணுவீங்க? சொடக்கு போற நேரம் போதே. தெய்வம் மனிதனுக்கு சொன்ன நூல் பகவத்கீதை. என்ன இப்படிதான் பட்டு பட்டுன்னு பேசக்கூடாது. ஏன்னா எப்போதுமே அவர் கேட்பாரு, அவரே பேதியில் சொல்லிட்டு அவரே போய்கிட்டு இருப்பாரு. அங்கிட்டு வெறும் மைக்கில் ஒரு ஆள் மட்டும்தான் நிற்கும் புடவை கட்டி, அதோடு இருக்கேன். இன்னைக்கு பட்டு பட்டுன்னு இப்படி பதில் சொன்னா அவருக்கு கோபம் வருமா வராது? அப்படியா? ஐயோ ஐயோ, நான் எங்க போவேன்? தெய்வம் மனிதனுக்கு சொன்ன நூல் பகவத்கீதை. மனிதன் தெய்வத்துக்கு சொன்ன நூல் திருவாசகம். மனிதன் மனிதனுக்கு சொன்ன நூல் திருக்குறள். இது உடவா தெரியாம இருக்கா? ஆமா.